பல வருடங்களாக தமது உழைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக திகழும் மலையக மக்களின் வாழ்க்கை வெளிச்சமின்றி காணப்படுவது கவலைக்குரியதே. நுவரெலியா கந்தப்புல சந்திரகாந்தி தோட்டமே இது. சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த தோட்டத்தில் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் அன்றாட வாழ்வினை கொண்டு செல்கின்றனர். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் சந்திரகாந்தி தோட்ட மக்கள் தமது பிள்ளைகளின் எதிர்கால நிலை தொடர்பில் ஏக்கத்துடன் உள்ளனர். தவறமாத்தல கரண்ட் வசதி எங்களுக்கு இல்ல, பிள்ளைகளை வளர்க்கணும், ஸ்கூல் செலவு, எந்த பாத வசதி எங்களுக்கு இருக்க. நாங்க கஷ்டத்துல தான் இருக்கமே ஒழிஞ்சு எங்களுக்கு இருக்க பிள்ளையோட எதிர்காலத்தை நினைச்சு நாங்க ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு கவலைப்பட்டு இருக்கோம். ரோட்டு வசதிகள் இருக்கு, ஒவ்வொரு லைத்துக்கும் நடக்க முடியாது, தண்ணி வசதி இல்ல, ஸ்கூல் பிள்ளைகள் சரியா போக முடியாது, தண்ணி இல்லாம கூரை ஒழுகுது ஆளுகளுக்கு. தோட்ட தொழிலாளிகளின் சம்பளம் உயர்த்தப்படும் என்று தேர்தல் காலங்களில் மேடைக்கு மேடை வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் அவை இன்று காற்றில் சென்றுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தலாகுள மீட்டிங் போயிருந்தோம், ரணில் சார் வந்திருந்தாரு. அவர் சம்பளத்தங்கள் கூட்டி தரேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் இல்ல. பக்கத்துல திகாம்பரமும் அவர் சேர இருந்தாரு, அவரும் கூட்டி தரணும். இது வரைக்கும் எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்கவே இல்ல. ஒரு வருஷம் ஆயிடுச்சு இதோட எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி தரேன்னு இன்னைக்கும் கூட்டி கொடுத்ததே இல்ல. பிரதமர் கொடுப்பாரு, திகாமர சார் கொடுப்பாரு, தொண்டமா சார் கொடுப்பாரு. ஆனா ஒருத்தரும் இது வரைக்கும் கொடுக்கல. தொண்ட மாவட்ட பேச்சு நிறைய பேர் நம்பிருந்தாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்ன வரைக்கும் அந்த சேரும் 1 ரூபா கூட கூடல. நேரத்துல நாங்க தலைவகையில மீட்டிங்க்கு போயிருந்தோம். அங்க ரணில் சார் வந்திருந்தாரு, அவரோட திகாம்பர சாரும் வந்திருந்தாரு. அவரு சொன்னாரு, எங்களுக்கு நாங்க 1000 ரூபாய் சம்பளம், எலெக்ஷன் முடிஞ்ச கைக்கு உங்களுக்கு நான் 1000 ரூபாய் சம்பளம் தாரேன்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு திகாம்பர சாரும் ஒத்துழைப்பு தாரேன், சம்பளம் தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து தொண்டமா சாரும் சொல்லியிருந்தாரு, நான் மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தாரேன்னு. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் 1 வருஷம் முடிஞ்சு இது வரைக்கும் எந்த அமைச்சர்மாரும் சம்பளம் வாங்கி கொடுக்கல. ஆளுகளை ஏமாத்தி ஓட்ட மட்டும் தான் வாங்குறாங்களோ ஒழிய இவ்வளவு நாளைக்கு எந்த இதுவும் செஞ்சு தரல. தலைவர்மாரை தான் தொழிலாளியை ஏமாத்துறது. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு அதுவும் இல்ல. 450 ரூபாய் தான் கடைசி வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கிற சம்பளம். இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் நாங்க 150 ரூபாய் தான் கொடுக்க இயலுமா?